தேவனுக்கு துதி உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தின் மகிமை எங்களை தொட வேண்டும், ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாங்கள் கேட்கிற வசனம் எங்கள் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர வேண்டும், நம்பிக்கையை கொண்டு வரணும். உமக்குள் வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பலனடைவதற்கு எதுவாய் காணப்பட வேண்டும். தேவாவியானவரே, இந்த நாளில் எங்கள் நடுவில் இறங்கி வாரும் என்று சொல்லி, ஆமென். ஆவியானுடைய ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக, எங்கள் நடுவிலே நீர் உலாவுவீராக, எங்கள் துதிகளிலே வாசமாயிரும். ஆண்டவரே, ஆமென். உமது வசனத்திலே நாங்கள் உமது விடுதலையை காண, உமது அன்பை உணர ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா. உமது விசேஷித்த அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தடைகள் யாவும் நீக்கப்படட்டும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் ஆளுகை செய்தருளும் ஐயா. உங்க அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். இந்த பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லா கரங்களை கொட்டி பாடியே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே.
பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகிறார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். உணர்ந்து பாடுவோம். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தில் அபிஷேக தேவன் நம்மை அனல் மூட்டி எழுப்பி, ஆமென், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க, கர்த்தருடைய கிருபையில் நாம் வளர, திறப்பில் நின்றிட, பரிசுத்தம் காத்துக்கொள்ள, சுடராய் பிரகாசிக்க அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கர்த்தர் தருவாராக. தெரிந்த பாடல், அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. இந்த பாடலை கரங்களை கொட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாருமாய் கரங்களை கொட்டி பாடி, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எங்களை அனல் மூட்டி நடத்தும் என்று சொல்லி விடுதலையோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடியே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. எல்லாருமாய், அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியாய் என் மேல் வாருமே. சத்திய ஆவியாய் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. விடுதலையோடு பாடி கர்த்தரை உயர்த்தியே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா
சாட்சியாய் வாழ்ந்திடு, என்மேல் வாருவே. சாட்சியாய் வாழ்ந்திடு, என்மேல் வாருவே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருவே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருவே. சுடராய் பிரகாசிக்க என்னே வாருவே. சுடராய் பிரகாசிக்க என்னே வாருவே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. விடுதலை தாரும் இயேசுவே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. அபிஷேகநாதா அல்நூற்றும் தேவா ஆருயர் அன்பரே. அபிஷேகம் நிறைவாய் நம் நடுவில் இறங்கி வருவதாக. ஆமென். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை நமக்குள் கொடுத்து சாட்சியாய் வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆமென், திறப்பின் வாசல் நிற்கும்படி உன்னத அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். இருக்கும் இடத்தில் அப்படியே தேவனை உயர்த்தி நாம் ஆராதித்து, ஆண்டவரே எங்கள் மேல் உமது அபிஷேகத்தை நீர் பெருக பண்ணுவீராக. ஒரு விடுதலை உள்ள வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி தேவ கரத்திற்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுத்து அவர் செய்த உபகாரங்களை நாம் நினைத்து பார்த்து, நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே, எபினேசரே நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி, ஆமென், என்னை கைவிடாத ஒரு நேசரை நான் உயர்த்தி உம்மை கனப்படுத்துகிறேன் என்று நிறைவான இருதயத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சேர்ந்து பாடுவோமா? எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். பாடுவீங்களா? நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. எல்லாருமா, தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தாய். நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி என்று சொல்வோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். ஆவிலே நிரம்பி பாடியே நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். விடுதலையோடு ஆமென். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். காயப்பட்டார்
காயப்பட்டா நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டா நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டா நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டா நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளால். நன்றி என்று சொல்வோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி என்றே, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். எண்ணி 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 பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானால் நாம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தின் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். பாடுவோம் ஆமென். சாபமானால் நாம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தின் நின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். பார்ப்போமே ஆமென். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். ஆவியில் நிரம்பி பாடியே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். விடுதலையே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகளை செலுத்திடுவோம். ஆமென். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. அவர் செய்த உபகாரங்களை நாம் மறவாமல், ஒவ்வொரு நாளிலும் அவருடைய கிருபையை உணர்வதற்கு எதுவான பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உம்மை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். என்னை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினவர் நீர் அல்லவோ. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சிலுவையின் பாதத்திலே. உமது அன்பினால் என்னை நிரப்புவீராக. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள ஆண்டவரே என்னை நிரப்ப உமது அன்பின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு விடுதலையாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அபிஷேகத்தின் மகிமை எங்கள் நடுவில் பெருக பண்ணும். ஆவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இம்மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். உமது தயவை நீர் தாரும் ஆண்டவரே. நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க இணைந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருடைய பந்தியில் பங்கு வருகிற நாட்கள் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. கடந்த 6 மாதங்களிலும் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக, பாதுகாக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, தேவை அறிந்து உதவி செய்கிறவராக, ஒவ்வொரு நாட்களிலும் அவர் பாராட்டின எல்லா அன்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களையும் ஆண்டவர் தமது கிருபையினாலும், தமது அபிஷேகத்தினாலும், தமது தயவினாலும், தமது உதவினாலும் உங்களையும் தாங்கி ஏந்தி சுமந்து இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதியை கடந்து செல்வதற்கு தேவன் கிருபை கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கடந்த 180 நாட்களுக்கு மேலாக நாம் ஆண்டவரை சேவித்து அவரை பின்பற்றின அந்த நாட்களில் குறைவுபட்ட நேரங்கள் இருந்திருக்கலாம், கண்ணீரின் நேரங்கள் இருந்திருக்கலாம்,
இழப்புகளை சந்தித்து விட்டோமே என்று சொல்லி இழப்புகள் நடுவிலே சோர்ந்து போன நிலைமைகள் இருந்திருக்கலாம். எதையாவது ஒன்றை இழந்தது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் நம்மை தனித்து விடாமல் அவர் நம்மை நேசித்து நம் நடுவில் வந்து நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கவனிக்க நம் சிந்தை செலுத்தும் பொழுது ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நீங்கள் எதை இழந்து போனீங்க அதை தேடத்தக்கதாக ஆண்டவர் நம் மனக்கண்களை வெளிச்சமாக்கி அதிலே ரட்சிப்பை காணும்படி தமது மகிமையை விளங்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆனாலும் நினைவுபடுத்துவதற்காக இதனுடைய சம்பவத்தினுடைய ஆரம்பத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்ததான சகேயு என்கிறதான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட அவன் கடந்து சென்ற பொழுது அவன் திரளான ஜனங்கள் அங்கே இருந்த பொழுது அவன் குள்ளனாய் இருந்தான். இயேசுவை பார்க்கணும், அதுதான் அவனுடைய வாஞ்சை. தான் குள்ளனாய் இருந்ததினால் இயேசுவை பார்க்க முடியல. பக்கத்தில் இருந்ததான ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசுவை காணும்படி வாஞ்சியோடு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த மரத்தின் அருகே வரும் பொழுது அவன் அண்ணாந்து பார்த்து சகேயுவினுடைய பெயரை கூப்பிட்டு, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகேயு ஆயக்காரன் என்றால் அங்கிருந்த யூதர்களுக்கு பாவிகள் என்று சொல்லப்படுகிற லிஸ்டில் இந்த ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஆமென், க்ளோரி டு காட், ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆமென், சீஷரிடத்தில் வந்து வேதபாரகர்களும் பரிசேயர்களும் கேட்குறாங்க, ஆமென், பாவிகளோடு கூட உங்களுடைய போதகர் அமர்ந்து போஜனம் பண்ணுகிறாரே என்று சொல்லி ஆயக்காரர்கள் அவருடைய பார்வையில் பாவிகளாய் இருந்தார்கள். அடுத்து இன்னொரு பாவிகள் என்று சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்க யார் தெரியுங்களா? வேதத்தை அறியாதவர்கள், வேதத்தை வாசிக்க தெரியாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் பார்வையிலே அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள். இதற்கும் வேதத்திலே பல ஆமென் உதார சம்பவங்களை நாம் சொல்லலாம். நேரத்தின் கருத்தில் கொண்டு ஆமென் ஷார்ட்டாக உள்ள நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். இந்த ஆயக்காரன் ஆமென் வேதபாரகர்கள் மாத்திரமல்ல, ஆமென், பரிசேயர்கள் மாத்திரம் பாவிகளாக பார்க்கவில்லை. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்துட்டு வரும்போது 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அங்கே இருந்ததான எல்லா ஜனங்களும் எப்படி தான் அவங்க மனநிலை இருந்தது? ஆயக்காரர்கள் என்றால் அவர்கள் பாவம் செய்தவர்கள், தவறானவர்கள். இதுதான் அவங்களுடைய மனதில் இருந்ததான மிகப்பெரிதான ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி போகிறதான அனுபவத்தை நாம் இங்கே காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் அங்கே கடந்து சென்ற பொழுது அங்கே சொன்ன வார்த்தை, சகேயு சொன்ன அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகேயு நின்று, ஜனங்கள் இப்படிலாம் பேசுகிறத கேட்ட உடனே அங்கே நின்று கர்த்தரை நோக்கி, ஆமென், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆமென் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை குறித்து அங்கே இந்த சகேயு பேசுகிறார். எவ்வளவு பெரிதான ஒரு அர்ப்பணிப்பு! அப்பந்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை ஆமென் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். மனுஷன் எதை இழந்து போனான்? எதை இழந்து போன ஒரு சூழ்நிலை உருவாகிற்று?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க இருக்கிற சூழ்நிலையை விடுங்க, சகல ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஒன்று இருக்கிறது அல்லவோ, அதை கவனிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளாக தெளிவை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். பிதாவான தேவன் குமாரனை அனுப்புவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் மனம் திரும்பி தன்னிடத்தில் வர வேண்டும், அதாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய நோக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவன் காணாமல் போன இஸ்ரவேலரிடத்திலே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். கானானிய ஸ்திரீ இடத்திலே பேசும் போகும்போது அவன் காணாமல் போன இஸ்ரவேலரை தேடி இயேசு கிறிஸ்து வந்தது உண்மை. ஆனால் அவர் சர்வலோக பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவன் இழந்து போனவை, மனுஷன் எதை இழந்து போனான்? நம்ம வேகமாக ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நம்ம 1 மற்றும் 2வது அதிகாரங்களிலே நாம் கவனித்து பார்ப்போமே. ஆனால் மனுஷனுடைய அவன் எதினால் இதை இழந்து போனான்? 1, 2, 3 ஆதியாகமத்தில் 1, 2, 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எதனாலே மனுஷன் இழந்து போன ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அந்த இழந்து போனதை ஆண்டவர் தேடும்படிக்காக அவனை உணர்வுள்ளவனாக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே கடந்து வர வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இழந்து போன 2 காரியத்தை மாத்திரம் வேகமாக சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே glory to God, அவனை படைத்த பொழுது ஆண்டவர் எப்படி படைத்து வைத்திருந்தார்? ஆளுகை செய்யும்படிக்காக. ஆதியாகமம் 1:20 ஆளக்கடவர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சிருஷ்டித்ததான அனைத்து சிருஷ்டிகளையும் அங்கே பட்டியலிடுகிறார். ஆகாயத்து பறவைகள், நீந்தும் மச்சங்கள், மிருகங்கள், இவைகளை எல்லாம் ஆளக்கடவர்கள். அவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? மனுஷனை படைத்து வைத்திருந்தார். அவனுக்குள் ஆளுகையை கர்த்தர் கொடுத்து மேன்மையாய் வைத்திருந்தார். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு மேலான சிலாக்கியத்தை அங்கே பார்க்கலாம். தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் உலாவின பொழுது அவருடைய சத்தத்தை அங்கே கேட்குறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. அவருடைய சமூகத்தை விட்டு விலகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தை உணர்ந்தார்கள், பார்த்தார்கள். சத்தத்தை மாத்திரம் கேட்கல, அவருடைய சமூகத்தை கண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆளுகை செய்கிற ஒரு இடம், சத்தத்தை கேட்கிற இடம், தோத்திரம் அவருடைய சமூகத்தை கண்ட இடம். இந்த மகிமையான அந்த இடத்தை தான் இவர்கள் இழந்து போனாங்க. எப்படி இழந்து போனாங்க? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அங்கே கவனிக்கிறோம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும்படி காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுழற்ஒளி பட்டயத்தையும் வைத்தாராம். பாவம், தேவன் 2 மரத்தினுடைய கனிகளை புசிக்க கூடாது என்று சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம், அடுத்து ஜீவ விருட்சம், இந்த 2 கனிகளையும் புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிசாசானவன் வஞ்சித்து நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான கனியை புசித்து விட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் கண் மறைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கீழ்ப்படியாம போனாங்க. கீழ்ப்படியாததினாலே ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறான். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, இழந்து போனது என்னது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால. தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆளுகை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த மேன்மையான அனுபவம், அவருடைய சமூகம். அல்லேலூயா, எவ்வளவு அருமையானது! இவைகளைத்தான் அவர்கள் இழந்து போனார்கள். இவ்வளவு மேன்மையான காரியத்தை இழந்து போனார்கள். அதனாலே இழந்து போனதை இவர்கள் தேடி கண்டுபிடிக்கும்படிக்கு
தேவகுமாரன் இந்த பூமியில் வந்து அவர்களை தேடத்தக்கவர்களாய் உணர்வுள்ளவர்களாக்கினார். அடுத்து என்ன பண்ணினாருங்க? ரட்சிப்பதற்காக, மீட்டுக் கொள்வதற்காக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். நாம் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. ஆமென். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த மீட்பை கண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். இழந்து போனதான ஆமென் அந்த தேவ சமூகத்தின் பிரசன்னத்தையும் அவர் சத்தத்தையும் ஆமென் தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படிக்காக இந்த பூமியிலே அவருக்குள் வருகிற ஓட்டத்தை வைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இயேசு வருவார், அவரோடு கூட இந்த பூமியிலே நாம் ஆளுகை செய்ய போகிறோம் என்கிறதான வாக்கை கர்த்தர் கொடுத்து நம்மை இந்த நாட்களில் அவர் பலப்படுத்தி இருக்கிறார். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை தேடும்படிக்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் சில நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களிலே சுட்டி காட்டி வரும்பொழுது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இன்று நமக்கு எச்சரிக்கையாக, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் பொழுது முடிவு வரைக்கும் ஓடுகிற ஓட்டத்தில் சில நேரம் நாம் சந்திக்கிறதான சோர்வுக்கு எதுவான நிகழ்வுகள் ஆமேன் முறுமுறுப்பதற்கு எதுவாகவும் ஆமேன் எதிர்த்து நிற்பதற்கு எதுவாயும் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு எதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது எதையோ ஒன்றை இழந்தது போல ஒரு சூழ்நிலை நமக்குள் வருகிறதே, அப்படி இழந்து போன ஒரு சூழ்நிலைக்கு ஏதுவான நிலை உங்கள் இருதயத்திலே உணரும் பொழுது உங்களை ஆண்டவர் தனித்து விடவில்லை, உங்களை தேடி வந்து மறுபடியும் மீட்டுக்கொள்வதற்காக தமது அன்பை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். எதை இழந்து போனோம் என்று சொல்லி நினைக்காதீங்க. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் பல காரியங்களை இழந்து போயிட்டோம். உன்னை ஒன்றையும் இழக்கவில்லை. ஆண்டவர் இழந்ததை திரும்ப தரும்படி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்குள்ளாக உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, ஒன்றை நான் இழக்கல, என் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஒரு காரியத்தை, ரெண்டு காரியத்தை இந்த நாளில் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒன்று, வாசித்தோமே அந்த சம்பவம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கவனித்தோமே, அந்த சம்பவத்திலிருந்து முதல் காரியத்தை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கே சுட்டி காட்டும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து சகேயுவினுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த வார்த்தையை கண்ட பொழுது இயேசு சொன்ன ஆரம்ப வார்த்தையை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகேயு என்கிற அந்த தேவ மனுஷன், அவர்கள் உலக மனுஷனுடைய பார்வைகளை பாவிகளாய் காணப்படுவதற்கு எதுவாக பாவியான மனுஷன் என்று இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேத வசனம் அவருக்கு நல்லா தெரியுது. வேத வசனத்தை அறிந்தவர்களாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். வேத வசனம் உங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு தெரிகிறதற்கான ஆமென் இடம் என்ன என்கிறதை ஒரு இடம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்களிலே அங்கே சில காரியங்களை கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். யோவான் ஸ்நானகன் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிற சம்பவத்தை குறித்து அங்கே கவனிக்கிறோம். அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது ஆயக்காரர்கள் யோவான் ஸ்நானகத்தில் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. அப்பொழுது கேள்விகளை கேட்கும்போது அவங்க கேட்டதெல்லாம் ஆமென் நாம் கவனிப்போமானால், அங்கே 3ஆம் அதிகாரம் 12, 13 நான் வாசிக்கிறேன். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணினார்? ஞானஸ்தானத்துக்கு குறித்தான வார்த்தையை அங்கே அவர்களுக்கு போதித்து மனம் திரும்புதலையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மிக ஆழத்தனமாக சொன்ன பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையின் தாகமும் வெளிச்சமும் ஆயக்காரர்களுக்கு உண்டானது. அப்போ ஆயக்காரர்கள் கேட்கிறாங்க, ஆமென், க்ளோரி டு காட், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது 13வது வசனத்திலே, அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதிருங்கள். ஆமென். என்ன அரசாங்கம் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கிறதோ அதை மாத்திரம் வாங்குங்க, அதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஜனங்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? 10வது வசனம், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10வது வசனம், இயேசு அவங்களுக்கு சொல்லுகிறார், மன்னிக்கணும், யோவான் ஸ்நானகன் அங்கே சொல்லுகிறார், 2 அங்கி உள்ளவன் ஆமென் ஒன்றை கொடுக்க கடவன் என்று சொல்கிறார். பாதியை நீ கொடுத்துருங்க என்று சொல்லுகிறார்.
போர்ச்சவர்கள் கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்? நீங்கள் ஒருவரும் இடுக்கண் செய்யாமலும் பொய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். இங்கே ஜனங்கள், ஆயக்காரர்கள், யுத்தத்திற்கு கடந்து செல்கிற, ஊரை காக்கிற, எல்லையை காக்கிற அந்த நபர்களுக்கு ஆலோசனை யோவான் ஸ்நானகன் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். இந்த வெளிச்சம் ஆயக்காரர்களுக்கு இருந்தது. ஆனால் மனுஷர்களுடைய பார்வையில் அவர்கள் பாவிகளாகவே தெரிந்தார்கள். ஆனால் ஆயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள, மனம் திரும்புவதற்கு எதுவான கனிகளை கொடுப்பதற்கு, அதற்கு கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு தாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து கேட்டு அறிந்து கொண்டவர்களாயிருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அங்க வரும்போது அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சதா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளிச்சம் கிடைத்தது. ஆமென். உடனே ஆமென், அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் 8வது வசனத்தில் வாசிக்கிறோமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் அல்லவோ, என் ஆஸ்தியில பாதியை நான் கொடுத்துறேன், யார்கிட்ட ஒருவன்ட்ட அநியாயமாக ஆமென் ஒன்றை நான் வாங்கியிருந்தால் திரும்ப அதை நாளத்தனையாய் கொடுக்கிறேன் என்று சொன்னான். கவனிச்சு பாருங்களேன், எவ்வளவு மகிமையான ஒன்று. ஆமென். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுக்க வேண்டும், அதனோட 5இல் 1 பங்கை அதிகமாய் கூட்டி அதை குற்ற நிவாரண பலியாகும் நாளில் அதற்குரியவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று அங்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. என்னாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள், அப்படிப்பட்டவன் தன் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதமாக அவன் முதலோடு 5இல் 1 பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன், அறிக்கையிட்டு செலுத்த கடவன். இந்த என்னாகமம் 5:7 நீங்க பார்க்கிறதான வார்த்தை. ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் முன்பு கொடுத்த அந்த ஆலோசனையை இங்கே ஆயக்காரனாகிய சகேயு செய்கிறான். ஜனங்களுக்கு தான் சொல்லி இருந்தார். அவங்க தான் கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? 2 அங்கி வச்சிருந்தியா, அதை 1 மற்றவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இவன் என்ன சொல்லுகிறான்? தன் ஆஸ்தியில் பாதியை நான் கொடுத்து விடுகிறேன், யார்கிட்டையாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையாய் வசனத்தை நிறைவேற்றுகிறான். 5இல் 1 பங்கை கொடுக்க சொன்னார். இவன் 4ஐ நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதை ஆமென் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்புவதற்கு ஏதுவான மகிமையை வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த சகைக்கு கொடுக்கிறதான அடைமொழியின் வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அங்கே 9வது வசனத்தின் பிந்திய பகுதியில், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இவனும் ஆபிரகாமின் குமாரன். எப்படிங்க ஆபிரகாமுக்கு இவனும் குமாரனாயிருக்கிறான்? ஆபிரகாமிடத்தில் இருந்ததான அத்தனை குணாதிசயங்களும் இந்த சகைக்குள் இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடாக இருந்தது. எப்படி ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் விசுவாசித்தானோ, அதே போல இவருக்குள்ளும் விசுவாசம் இருந்தது. இரண்டாவது, ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிதலோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தினாரோ அதே போல கீழ்ப்படிதல் இருந்தது. மூன்றாவது தான் முக்கியமா பார்க்கிறேன், ஆபிரகாம் அவன் இருந்து ஆபிரகாமிடத்தில் இருந்ததான அவன் வெளிப்படையான தன்மை. வெளிப்படையான தன்மை. ஆண்டவர்கிட்ட பேசும்போது மறைச்சு பேசல. ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆண்டவரே. சாராள் சொல்லிட்டாங்க, இஸ்மவேல் தோத்திரம் சுதந்திரவாளியோடு கூட அவன் இருப்பதில்லை, அவனை அனுப்பிவிடு, அவனையும் அவன் தாயை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை அனுப்பிவிட சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆமென், glory to God. ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான், அவன்தான் சேஷ்ட புத்திரபாகன், அவன்தான் ஆமென் glory to God சந்ததி என்று சொல்லிவிட்டு பின்பு இஸ்மவேலை குறித்து சொல்லும் பொழுது, அவனையும் நான் ஒரு ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிலிருந்து ஆளுகிறவர்கள் பிறப்பார்கள், பிரபுக்கள் எழும்புவார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த வெளிப்படத்தன்மை, ஆமென் glory to God. இயேசு கிறிஸ்துவை தனியே கூட்டிட்டு போய், ஆமென் இயேசுவே, ஆமென் glory to God, நான் என் ஆஸ்தி பாதியை நான் கொடுத்துறேன்,
அவன் யார்கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தனோ அதை நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்ல சகல ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். ஏனென்றால் அவன் ஆயக்காரனாய் இருந்து எல்லாருக்கும் முன்பும் பாவி என்கிற சூழ்நிலையில் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தான் கொடுக்க போகிறதையும் தான் அறிக்கையிடுவதையும் ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். அறிக்கை செய்யப்படாத எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படாது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது அறிக்கை செய்வதில்லை, விட்டு விடுவதில்லை. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் glory to God ஏற்றுக்கொண்ட பின்பு அறிக்கையிடாத ஆமென் எத்தனையோ பாவங்கள் உங்களை ஒட்டி கொண்டிருக்கலாம். வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதை ஆண்டவர் உணர்த்தினார் என்றால் உடனே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளாக சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். விசுவாசம் இருந்தால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென் glory to God. எது உன் வாழ்க்கையிலே இழந்தது போலயே போயிட்டே இருக்குது. எங்கோ ஒன்று நான் எங்கேயோ இழந்து போயிட்டு இருக்கிறேன். வார்த்தையினாலே நான் ஒன்றை இழந்து போனது போல உணர்கிறேனா, பாவத்தினால் ஒன்றை இழந்து போனது போல உணர்கிறேனா, தேவன் பேசியும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே ஆமென் இழந்தது போல உணர்ந்து கொண்டிருக்கிறேனா, இன்று ஆண்டவருக்கு நீ செவி கொடுத்து அவரிடத்திலே உன்னுடைய நிலையை வெளிப்படையாய் அர்ப்பணிக்கப்பா. ஆண்டவர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் ஜெப வாழ்வின் உடைவை ஆண்டவர் மீண்டும் தட்டி எழுப்ப இந்த வருஷத்தின் மத்தியில் கடந்து சென்று ஆமென் வருஷத்தின் பிந்திய பகுதிக்குள் கடந்து செல்லும்படி ஆமென் glory to God ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு இரண்டாவது ஹாஃபினுடைய ஆமென் தொடக்கத்திலே ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன் ஜெப வாழ்க்கையில் இதுவரையிலும் வேதத்தை வாசித்து தியானிக்காமல் இதுவரை செவியை சாய்க்காமல் போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். செவி கொடுத்து வேதத்தை வாசிக்கும்படி உங்களுக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார். சத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே பேசும் செய்யுகிறோம் என்று சொல்லி அர்ப்பணியுங்க. நான் இக்கட்டில் இருக்கும் போது அன்பை உணர்வேன்றல்ல, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆவிக்குரிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். இழந்து போனோமே எங்க எங்க துவண்டு போகாதே. ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆமென். எதையோ பார்க்கிறோம், எதையோ நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் நினை, கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் பாருங்க. ஆமென். உலகத்திற்கு முன்பாக நாம் ஏமாளியாய் இருக்கிறது போல காணப்படலாம். நம்மில் அன்பில்லாதவர்கள் போல் மற்றவர்கள் பார்க்கலாம். பார்த்தால் பார்க்கட்டும். இயேசுவின் அன்பு கூட இருக்கும்போது அது மாயமற்ற அன்பாய் உங்களிலிருந்து வெளிப்படும். குறிப்பிட்ட நாட்களில் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இழந்து போனமே என்று இழப்பை நினைச்சே துக்கித்து கொண்டிருக்காமல் மீண்டு எழும்பி நிற்கிற ஆவிக்குரிய அழைப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உனக்குள் ரட்சிப்பின் உயிர் மீட்சியை தருகிறார். அல்லேலூயா. நீ அர்ப்பணிக்க ஆயத்தமா? கர்த்தர் கிருபை தருவார். இரண்டாவது சுருக்கமாய் வேகமாய் சிந்திப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மனிதன் வீடை இழந்து போகிறான், உறவுகளை இழந்து போகிறான், தன்னுடைய அருமையான ஊராருடைய அன்பையும் இழந்து போகிறான். அதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருந்ததான போராட்டம். ஆமென். அந்த போராட்டத்தின் நிமித்தம் இந்த மனுஷனை என்ன பண்ணுகிறாங்க? சங்கிலியில கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சங்கிலியையும் அவன் என்ன பண்ணிக்கிறான்? உடைத்து போடுகிறவனாய் மாறி, காவலுக்கு ஆள்லாம் வச்சிருந்தாங்க, அவங்களையும் மீறி போய் கல்லறைகளிலே ஆமென் கல்லறை தோட்டங்களிலே கல்லறைகளிலே வாசம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் மாறினான். இந்த சம்பவத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் கலிலேயாவுக்கு எதிரான கதரனே என்கிறதான ஊருக்கு ஒரு முறை வருகிறார். அப்போ இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். ஆமென். அவன் எதிராக வருகிறார். அவனுக்கு போராட்டம் இருக்கிறது தெரிகிறது. அவனுக்குள் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் அகற்றுகிறார். இவன் இழந்து போனதான நிலைமையில் இருக்கிறவன்யா. ஆமென். விட்டு போனதெல்லாம் இவனுக்கு கிடைக்கப்பட வேண்டுமே. கருசனை அந்த பிசாசை விரட்டுறாரு. விரட்டின பின்பு இந்த மனுஷன் இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இருக்கிறவனாயிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 35வது வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். அதன் பிந்திய பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்தினுடைய பிந்திய
பகுதியில் பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தான். வஸ்திரம் போச்சு, வீடு போச்சு, உறவு போச்சு, ஆமென், தனது ஜனங்கள் போனார்கள், எல்லாம் இழந்து கல்லறையில் இருந்தவனுக்கு ஆமென் எல்லாம் விட்டு போனது. ஆனால் இயேசு விடுதலை கொடுத்த பின்பு நல்ல ஒரு வசனம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், glory to God. இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வருவது இழந்து போனதை நீ பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய. ஆமென், உங்களுக்குள் இருக்கிற போராட்டங்கள் அகற்றப்படுவதற்கு தேவன் கிருபை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆண்டவர் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க அவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக்கொள்ள ஆயத்தமாக, ஆமென், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதற்கு ஆயத்தமாய் இருப்பீர்களே. ஆனால் இந்த மனுஷன் எப்படி விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் பாதத்தில் புது வஸ்திரம் தரித்தவனாய் அமர்ந்திருந்தானோ அதே போல அமர்ந்திருக்கிற நிலைமையை கர்த்தர் கொடுப்பான். எல்லாம் எழுந்து போனேங்கப்பா, எழுந்து போச்சு, சொத்து போயிருச்சு, உறவுகள் போயிருச்சு, எல்லாருக்கும் முன்னாடி நான் பரியாசமாயிட்டேன். இந்த கிராமத்தில் வாழ்கிறத காட்டிலும் இந்த ஊரை விட்டு வெளியே போனாவாது கொஞ்சமாவது மரியாதை இருக்கும். ஊரை விட்டு நான் வெளியே போகிறேன். நீ இழந்து போனது நிமித்தம் நீ ஊரை விட்டு போகணும்னு நினைக்காத. போராட்டத்தை நிமித்தம் உன் கிராமத்தை மாற்றி உன் வீட்டை மாற்றி போகணும்னு நினைக்காத. இருக்கிற இடத்துல நின்று நல்ல போராட்டத்தை போராடுகிற கிருபையை கர்த்தர் தருவாராக. இந்த மனுஷனுக்கு ஆண்டவராக தான் சொன்னார். கர்த்தருக்கு, ஆண்டவரே, நான் உன் கூட பின்னாடியே வர விரும்புகிறேன், நீ ஏன் பின்னாடியெல்லாம் வர வேண்டாம். நான் செய்த ஆமென் அற்புதத்தை குறித்து உன் கிராமத்திற்கு போய் உன் வீட்டாரிடத்திற்கு போய் இதையெல்லாம் விவரித்து சொல்லு. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லா விவரித்து சொல்லு அப்படிங்கிறார். கரமுயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமை, இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு எதுவாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போனோம் என்று நினைத்திருப்பாயானால் அந்த இழந்து போனதை ஆண்டவர் கொடுக்கும்படி இந்த சகைவை போல தேவனுடைய வசனத்திற்கு செவிமடுப்பதற்கு நீ ஆயத்தமானால், அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமானால் ஆண்டவர் உங்களுக்குள் இழந்ததை திரும்ப கொடுப்பார். ஆமென், glory to God. இங்கே இரண்டாவது ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோமே. இந்த மனுஷன் என்ன பண்ணினான்? விடுதலையை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய வார்த்தை. ஆனால் தேவனை விட்டு விலகாமல் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். அதான் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப பெறணும்னா 4 காரியங்களை வேகமாக உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டுகிறேன். இழந்து போனதான ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதான நண்பர்கள், உறவுகள், வீடு, தன் கிராமம், இவைகளெல்லாம் இழந்து போயிட்டோமே என்று நினைக்கிறவர்கள் திரும்ப பெறணும்னா 4. ஏற்கனவே சொன்னதை மாத்திரம்தான் ஒரு சில வரிகளிலே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆமென், glory to God, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு சென்றான் என்று சகைவை குறித்து சொல்லு. இயேசு கூப்பிட்ட உடனே சந்தோஷமா இறங்கி வந்து உன் வீட்டில் தங்கணும்னு கூட்டிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்கிற அனுபவம், ஆமென், ஏற்றுக்கொள்கிற அனுபவம். ஆண்டவர் பேசும் பொழுது பேசின அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். 2வது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:8, ஏற்கனவே அதை பேசினது நிமித்தம் நினைவுபடுத்துகிறேன். வசனத்தை நிறைவேற்றினார், வசனத்தை நிறைவேற்றினார். ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறதோ, என்னாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் என்ன சொன்னச்சோ அந்த வார்த்தையின் பிரகாரமாய் சகல ஜனங்களுக்கு முன்பாக தனது அறிக்கையை வெளிப்படுத்துகிறான். வசனத்தை நிறைவேற்றுவதற்கு உறுதி கூறுகிறான். ஆண்டவர் சொல்கிற, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது ஒரு சம்பவத்தை பார்த்தோமே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:35 நம்ம வாசித்தோம். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த இழந்து போன மனுஷன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். ஆமென், glory to God. எதெல்லாம் அவனை விட்டு தூர போனதோ, எதெல்லாம் அவன் வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்காது என்பது போல் காணப்பட்டதோ, இயேசுவை பார்த்ததுனால, அவர் பாதத்தில் அமர்ந்ததுனால கிடைச்சது என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு விடுதலை. வஸ்திரமே இல்லாதவன் புது வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருக்கிறான். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களுக்கு முன்பாக நீசன் என்கிற ஒரு பார்வையோடு கூட இருக்கிற உங்க வாழ்க்கையில்
அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமென் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் பார்ப்பார். ஸ்தோத்திரம். ஆமென். மரியாளை குறித்து வசனம் சாட்சி கூறுகிறது. ஆமென். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கவனிச்சாங்க. இவரும் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்கும்படி ஆமென் விடுதலை பெற்று கொண்டவன். அந்த விடுதலையை பூரணமாக பெற்று தன் வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள அவர் பாதத்தை பிடிச்சிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு ஆமென். நான்காவதாக அந்த மனுஷனுக்குள்ளாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை வந்துச்சு. இவன்கிட்ட இருந்து போன பொல்லாத பிசாசுகள் மீண்டும் அலைந்து திரிந்து இடமில்லாமல் மறுபடியும் அவன் நோக்கி வருனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே இப்பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்ததான வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை இருக்குது. 38ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:39 சொல்லுகிறார். பிந்திய பகுதியிலே இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணமெங்கும் பிரசித்திப்படுத்தினான். இயேசு என்ன சொன்னார்? அதனுடைய முதற் பகுதியில் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ உன் வீட்டிற்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி. ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார், என்ன நன்மை செய்தார், உன் வீட்டுக்கு போய் அதை சொல்லு. இயேசுவை அந்த பட்டணத்தார் ஏற்றுக்கொள்ளல. இந்த மனுஷன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னு பயந்து இயேசுவை தங்களை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார். இவரு போக பின்னாடி ஆயத்தமானார். ஆனால் இயேசு சொல்லுகிற, என் பின்னாடி நீ வர வேண்டாம், நீ போக வேண்டியது உன் வீட்டிற்கு, உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆமென் தேவன் உனக்கு பாராட்டின அந்த நன்மையை அறிவி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இல்ல ஆண்டவரே நான் உன் கூடயே வந்துடுறேன், அவங்க எல்லாம் பொல்லாத மனுஷர்கள், நீ நல்லவர், எனக்கு நல்ல புது வஸ்திரம் தந்திருக்கிறீர், ஆமென் நான் உங்க கூடயே வந்துக்கிறேன், அதான் எனக்கு நல்லது, பாதுகாப்பு, ஆமென். இதை தவிர்த்து நான் மறுபடியும் அங்கே போனால் இதே போன்ற பாடு வந்து விடுமோ, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பின்னாடி போகிறதுக்கு ஆயத்தப்படலை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு தன் கிராமத்துக்கு போகிறான், ஆமென் இந்த பட்டணத்துக்கு போகிறான். அந்த பட்டணத்தில் ஆமென் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவன் ஆமென் தனக்கு செய்த காரியங்களை சொல்லுகிறான். அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லுகிறான். இவங்க எல்லாரும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருகிறார்கள். சந்தோஷமாய் அந்த பட்டணத்தார் ஏற்றுக்கொள்கிறார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் அவனுக்குள்ளார நிறைவாய் அவருக்குள் கடந்து வந்தபடியினால் பிசாசினால் பிடிக்கப்பட்டதான் அந்த மனுஷன் என்ன பண்ணினான், விடுதலைக்கு எதுவாக அந்த ஆமென் இயேசு என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை செய்தார். இன்னைக்கு அவர் சொன்ன சத்தியத்தின் வார்த்தைகளை நம்ம செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். இன்னைக்கு நம்ம சீஷர்கள் என்று சொல்கிறோம். அன்னைக்கு அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதை நிறைவா மன சந்தோஷத்தோடு அதை செய்கிறோமா? செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு சிந்தனையின் கேள்விக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நீ ஒன்றையும் இழந்து போவதில்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து பாருங்களேன், ஆசீர்வாதம் உங்களை பின்தொடர்ந்து வரும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் யார் கனம் பண்ணுவா? பாஸ்டர் அல்ல, ஸ்தாபனம் அல்ல, பிதாவானவர் கனம் பண்ணுவார். மனுஷன் கனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. தேவன் கனப்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல ஒரு தைரியம் உண்டாகும். இந்த தைரியத்தை தான் இந்த மனுஷன் பெற்றுக்கொண்டார். ஆமென். இழந்ததை நீங்கள் திரும்ப பெறணும்னா இந்த 2 சம்பவங்களிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். முதலாவது ஆமென் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இடம் கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. வசனத்தை நிறைவேற்றுகிற கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. மூன்றாவதாக உங்களுக்கு சொன்னேன், இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அவருடைய பாதம் தான் நமக்கு ஆதரவு, ஆறுதல், விடுதலை. அந்த பாதத்தை பிடித்து கொள்ளணும். ஆமென். இயேசு சொன்னது போல ஆண்டவர் நமக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லுகிற ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன், இழந்து போனவைகளை எல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் ஓட்டத்தில் நான் சோர்ந்து போனேனோ அந்த சோர்வை ஆண்டவர் அகற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எங்கே மனிதர்கள் என்னை அங்கீகரிக்காமல் தண்ணினார்களோ, எல்லாம் விட்டு போனது என்றது போல நான் நினைச்சனோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் விட்டு போனதும் என்னை விட்டு அகன்று போன பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தை பிடித்த பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது
ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆமென், glory to God. நிறைவான ஆமென் எல்லாவற்றையும் தருகிறார். குடும்பத்தை தந்தார், வீட்டை தந்தார், கிராமத்தை தந்தார். ஆமென், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். இந்த சந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, இந்த 7வது மாதம் நீ ஏமாந்து போகிற மாதம் அல்ல, இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மாதம். விட்டு போன நன்மை உன்னை தேடி வருகிற காலம். ஐயா, இதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இழந்து போயிட்டேன், இனி என்னால் முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனிதான் ஆண்டவர் உனக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல நின்று ஆண்டவரை உயர்த்தி பார்த்து, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல விழுந்து போனேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேனோ, என்னை உயிர்ப்பிக்கும்படிக்காக உமக்கு நான் இடம் கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவனே ஆமென், glory to God. உமது வசனத்தை நிறைவேற்றும்படி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவனாய் நான் அறிக்கையிட்டு அதை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பாதம் தான்ப்பா, உங்கள் சமூகம் தான் வேணும் அப்படின்னு உங்கள் சமூகத்தை உறுதியாய் பிடித்து கொள்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்தவைகளை மறந்து விடுகிறவனாய் அல்ல ஆண்டவரே, அதையெல்லாம் நான் அறிவிப்பேன்ப்பா. எனக்கு செய்த ஒவ்வொரு சிறு சிறு காரியத்தையும் மற்றவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நல் கிருபையை கத்தறிந்த ஆமென் ஆமென் ஜெப வேளைகளை உங்களுக்கு தருகிறார். உங்களை தொட விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. ஜெபிக்கிறேன் மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஜெபிக்கிற இந்த வேளையில் தேவனுடைய விடுதலையின் வல்லமையை பூரணமாய் உணர்வதற்கு கத்த நீர் கிருபையை தருவீராக. ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். தேவகுமாரனே கிறிஸ்துவே, இந்த பூமியிலே நீர் வந்தது இழந்து போய் நிற்கிற மனுஷனிடத்தில் நீ தேடி வந்து அவர்களுக்கு அதை கொடுப்பதற்காக ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. அவர்களை ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே வந்து நீ இந்த நாளில் உமது பிள்ளைகள் இழந்து போனோம் என்று தவிக்கிற காரியங்களிலே இழந்து போனவைகள் நின்று கத்தர் மீட்டெடுத்து ஆமென் உம்மை தேடத்தக்கவர்களாய் கத்த நீர் பலப்படுத்தி உமது ரட்சிப்பின் நிறைவின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் காண கத்த நீர் கிருபை தாரும். சகல தடைகளையும் கத்தர் அகற்றும். இவர்கள் உமக்கு முன்பாக பலனாய் இருக்க கிருபை தாரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் சத்தியத்தின் விடுதலையை காண கத்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.